நான் கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்து என் குடும்பத்தில் 4 பேர் பதவிக்கு வரணும்னு இல்லை. உங்களைப் போல கடைக்கோடி பாட்டாளிகளுக்கு அதிகாரம் கிடைக்கணும் தான். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? ஐயா வளர்த்த கட்சி இப்போ அன்புமணியோட குடும்ப சொத்தா மாறிடுச்சு. தொண்டர்களே, ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அன்புமணியும் சௌமியாவும் இப்போ என்ன பண்றாங்க? ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் எனக்கு எதிராக உண்மையாயிருந்த சூழ்நிலை எல்லாம் வெட்டி சாய்க்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க இருந்தா அன்புமணியோட இந்த சுயநல சாம்ராஜ்யம் நிலைக்காதுன்னு பயப்படுறாங்க. மக்களுக்காக உழைக்க வேண்டிய அன்புமணி இன்னைக்கு தருமபுரியில் தன் மனைவியை முன்னிறுத்தி ஒரு வியாபாரம் பண்றார். நம்ம சமுதாயத்தோட ரத்தத்தை அவர் கமிஷன் வாங்கி எடுத்துட்டு இருக்கார். ஸ்டாலின் தந்தை கலைஞர் சாகும் வரைக்கும் அவரோட கையை பிடிச்சிட்டு இருந்தார். ஆனால் அன்புமணி நான் செத்து போயிட மாட்டேன்னு காத்துக்கிட்டு இருக்கார். இதுவா பாட்டாளிகள் கற்றுக் கொடுத்த பண்பாடு? இந்த ராமதாஸ் தோற்கலாம், ஆனால் துரோகம் ஜெயிக்கக்கூடாது. என் ரத்தமே எனக்கு விஷமானாலும் என் தொண்டர்கள் எனக்கு மருந்தாக இருப்பீர்கள் என நம்புகிறேன். நான் கஷ்டப்பட்டு இந்த கட்சியை வளர்த்து என் குடும்பத்தில் 4 பேர் பதவிக்கு வரணும்னு இல்லை. உங்களைப் போல கடைக்கோடி பாட்டாளிகளுக்கு அதிகாரம் கிடைக்கணும் தான். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது? ஐயா வளர்த்த கட்சி இப்போ அன்புமணியோட குடும்ப சொத்தா மாறிடுச்சு. தொண்டர்களே, ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அன்புமணியும் சௌமியாவும் இப்போ என்ன பண்றாங்க? ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் எனக்கு எதிராக உண்மையாயிருந்த சூழ்நிலை எல்லாம் வெட்டி சாய்க்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க இருந்தா அன்புமணியோட இந்த சுயநல சாம்ராஜ்யம் நிலைக்காதுன்னு பயப்படுறாங்க. மக்களுக்காக உழைக்க வேண்டிய அன்புமணி இன்னைக்கு தருமபுரியில் தன் மனைவியை முன்னிறுத்தி ஒரு வியாபாரம் பண்றார். நம்ம சமுதாயத்தோட ரத்தத்தை அவர் கமிஷன் வாங்கி எடுத்துட்டு இருக்கார். ஸ்டாலின் தந்தை கலைஞர் சாகும் வரைக்கும் அவரோட கையை பிடிச்சிட்டு இருந்தார். ஆனால் அன்புமணி நான் செத்து போயிட மாட்டேன்னு காத்துக்கிட்டு இருக்கார். இதுவா பாட்டாளிகள் கற்றுக் கொடுத்த பண்பாடு? இந்த ராமதாஸ் தோற்கலாம், ஆனால் துரோகம் ஜெயிக்கக்கூடாது. என் ரத்தமே எனக்கு விஷமானாலும் என் தொண்டர்கள் எனக்கு மருந்தாக இருப்பீர்கள் என நம்புகிறேன்.